தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்போது வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. நேற்றைய தினத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்போது வேட்பாளரின் பெயர் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் சுயேட்சைகள் 5 பேர் தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுமதி. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நா. புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து அந்த தொகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய இடைத்தேர்தல் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அப்ப நடக்கல. அதனை அடுத்து இப்ப அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதன்படி ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் திமுக சார்பாக அன்னியூர் சிவா போட்டியிடுவாரு அப்படின்னு அவங்க அறிவிச்சுட்டாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் அபிநயா அப்படிங்கிறவங்க போட்டிடுவாங்க அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா விக்கிரவாண்டி தொகுதியில பாமக போட்டியிடும். அதுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நீதி கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு பாமக தரப்புலையும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை பாமக அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி சி. அன்புமணி அப்படிங்கிறவரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் பதவியை வகிச்சிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சி. அன்புமணி பாமகவுடைய நிறுவனர் மற்றும் ராமதாஸ் சந்திச்சு ஆட்சி பெற்று இருக்கிறாரு, வாழ்க்கையும் பெற்றிருக்கிறாரு. ஸோ அவங்க பெல்ட் இது அப்படிங்கிறதுனால விழுப்புரம் தொகுதிக்குள்ளதான் விக்கிரவாண்டி வருது. பொதுவாக அந்த மாவட்டம் பாமகவுக்கு ஒரு ஹோல்டு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஒரு கடுமையான போட்டி இந்த இடைத்தேர்தலில் நிலவும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.